friends, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நிறைய பேர் நிறைய vlogsல கேட்ட சில क्वेश्चंसக்கெல்லாம் இந்த vlogல வந்து அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா அப்படியே ஆன்சர் பண்ணிட்டே வந்திருக்கேன். இதுல வந்து இந்த வீடியோல வந்து என்னெல்லாம் இருக்க போகுதுன்னா நான் எப்படி வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டோர் பண்றேன். குழந்தைங்களுக்கு நான் கொடுக்கும்போது அதாவது ஈவினிங் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் செய்யும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அந்த வெஜிடபிள்ஸ் எப்படி ஸ்டோர் பண்றேன். இன்னொன்று வந்து இந்த வீடியோல சூப் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து இப்போ நம்ம அடல்ட்ஸ் பெரியவங்க வந்து எப்படி நம்ம சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கும் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது ரெண்டுமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் சோர் சூப் எல்லாருக்குமே பிடிக்கும். வெஜ் ஹாட் அண்ட் சோர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து இந்த சூப் வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் பற்றி கேட்டிருந்தாங்க. கமெண்ட்ஸில் இதெல்லாம் கேட்டது இந்த ஒரு வீடியோவில் அப்படியே வந்து நான் கொஞ்சம் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோஸ் மிஸ் ஆகாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து ரியா மத்தியானம் தூங்கும்போது சில வேலைகள் வந்து செய்வேன் நான். அதில் இது ஒன்றுங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறது, தனியாக மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க. அதில் வந்து கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த டிப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ கொத்தமல்லி இலை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீனாக வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி போட்டு வச்சுருவேன். முன்னாடி ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கம்ப்ளீட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி எப்படி வந்து 1 வாரம் 10 நாள் கூட உங்களுக்கு அப்படியே இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து கார்ன், ஸ்வீட் கார்ன். இது என்னென்னா வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து தண்ணியெல்லாம் வடித்து உங்களுக்கு வந்து கண்டெய்னரில் போட்டு வைக்கிறேன். வேக வைக்காமல் கூட போடலாம். பட் ஆனால் நிறையா வந்து நான் டிஷ்ஷஸ்க்கு வந்து இதில் வெஜிடபிள்ஸ் அதிகம் வெஜ்ஜீஸ் வந்து நான் ஆட் பண்ணுறதுனால அது வந்து உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் 2 ஸ்பூன் வேக வைக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு வச்சுருக்கேன். பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்டு மட்டும் கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வைக்கிறேன். பீன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வாடாது. உங்களுக்கே தெரியும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளுக்கு மேலே இந்த பீன்ஸும் ஒரு மாதிரி ஆயிரும், எல்லாமே ஒரு காஞ்ச மாதிரி ஆயிரும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலுமே ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா, வாடின மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆகாது. கேரட்டும் பார்த்திங்கன்னா நல்லா தோலை சீவிட்டு, நான் தோல் சீவுறது எடுக்கல, தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் 2ஆக கட் பண்ணி உள்ளே போட்டு வைக்கிறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நான் 1 வீக்குக்கு இதெல்லாம் தீர்த்துருவேன். 1 வீக்கில் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் தீர்த்துருவேன். சாம்பார் இல்லை மற்ற குழம்பு வகைகளுக்கு போடுறதுக்கு தனியாகவே வந்து ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு நான் வைக்கும் போது காமிக்கிறேன். அது வந்து கீழே கண்டெய்னரில் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இது தனியாக வச்சுருக்கேன். அடுத்தது வந்து க்ரீன் பீஸ், இதுவும் அதிகமாக ஆட் பண்ணுவேன். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணுறது நல்லது. அதுவும் கொரோனா டைமில் நம்ம அதிகமாக வெஜ்ஜீஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணி போட்டு வச்சுட்டாங்க. இது வந்து நீங்கள் 10 நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. பட் எனக்கு 10 டேஸ்லாம் வராது, ஒரு வாரத்திலே ஃபினிஷ் பண்ணிடுவேன் எப்படியாவது. ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, அங்கே தான் வந்து நான் வந்து நார்மலாக நம்ம மற்ற சாம்பாருக்கு இல்லை காய்கறிக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் அது தனியாக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வந்து இப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியும். நான் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வந்து மசாலா வந்து 1-2 இயர்ஸாக வந்து நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுறேன். எத்தனை பேர் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ இது எனக்கு ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ அடுத்தது வந்து எல்லாருக்குமே ஹாட் அண்ட் சார் சூப் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து வெஜ் சூப். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பூண்டு வந்து நல்லா நிறைய போட்டிருக்கேன். ஒரு 5-6 பூண்டு வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு, வெங்காயம் மட்டும் பார்த்திங்கன்னா பாதி வெங்காயம் தான் போட்டிருக்கேன். வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபேவரட் வெஜிடபிள்ஸ் இதில் நான் காலிஃப்ளவர் ஆட் பண்ணல. பட் மேக்ஸிமம் காலிஃப்ளவர் போட மாட்டாங்க. ஸோ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் போட்டு இது வேக வைக்கலாம், நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ நல்லா ஒரு ஹாஃப் பாயில் பதத்தில் இருந்தால் போதும் மேக்ஸிமம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா
நல்லா வந்து ஓரளவுக்கு பாயில் ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து பொடி பொடியாக வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கனால சீக்கிரமாகவே பாயில் ஆகிருங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரியாக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நான் சாஸஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரியாக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சால்ட் ஆல்ரெடி போட்டோம் இல்லையா, நம்ம பெப்பர் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ரியாக்கு. அடுத்தது வந்து இப்போ நீங்கள் நார்மலாக ரெஸ்டாரண்ட்டில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ சூப் பார்க்கலாம். ஹாட் அண்ட் சோர் வந்து ரெஸ்டாரண்ட்டில் எப்படி போடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஸ்ரேயா சாப்பிட்ணும். அதனால் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வந்து நிறைய ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன் கார்டனோட சோய் சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சாய் சாஸ் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி சாஸ் உங்களுக்கு மெயினாக இது காரம் நல்லா வேணும்னா ஜஸ்ட் ஒரு 2 to 3 ஸ்பூன் கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். சிங்ஸோடது நான் ஆட் பண்ணுறேன், சிங்ஸோட சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சது ஊற்றுறேன். இதுதான் உங்களுக்கு வந்து அந்த கெட்டி பதத்தை கொடுக்குறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மெயினாக சூப்புக்கு இந்த ஒயிட் பெப்பர் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் பெப்பர் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நார்மல் பெப்பரே யூஸ் பண்ணிக்கங்க. நான் ஒயிட் பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூனும் பிளாக் பெப்பர் ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஃபென்டாஸ்டிக், சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சாப்பிட்ற எந்த டேஸ்ட் வருதோ அதே மாதிரி வரும். ஆனால் நம்ம ஒன்று தான் மிஸ்ஸிங். மேக்ஸிமம் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா அஜினோமோட்டோ அது ஆட் பண்ணாத டிஷ்ஷஸே இருக்காது. அதுதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்குறது. நம்ம வீட்டில் செய்கிறதுனால அஜினோமோட்டோ ஆட் பண்ணாமல் நம்ம வந்து ஹெல்த்தியாக சூப் செஞ்சுருக்கோம். அவ்வளோதாங்க. ஸோ எங்களுக்கும் ரியாக்கும் சூப் வந்து ரெடி. இந்த டார்க் கலர் பார்த்திங்கன்னா எனக்கும் ஸ்ரேயாக்கும், நான் சொன்ன மாதிரி ஸ்ரேயாக்கும் சாப்பிட்றதுனால ரெட் சில்லி சாஸ் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடணுன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் குட்டி கப் வந்து ரியா. 2 பேரும் இங்கே உட்காந்துருக்காங்க. ரியாவுக்கு வந்து ஆக்சுவலாக பிடிக்கும். ரியா என்னடா அது நம்ம சூப்பு கலராக இல்லை, அவன் சூப் மட்டும் கலராக இருக்குதே அப்படின்னு பார்க்குறான். சரி பா நம்ம குடிக்கலாம், வா ரியா நம்ம குடிக்கலாம். அவன் சூப்பையே தான் எடுக்கிறான். ஏன்னா இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, அவள் பார்க்குறா அவ்வளோ ஏன் லைட்டாக இருக்குதுன்னு. ஆனால் என்னோட இதில் பெப்பர், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் எல்லாம் போட்டிருக்கு தெரியுமா? ரியாந்தா ஹாய் சொல்லு. Save the ocean. கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா vlogல வந்து அக்கா நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது சஜஷன் கேட்டாங்க. ட்ரை ஸ்கின் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் கேட்டாங்க. ஸோ கேட்டவங்களுக்கு மட்டும் இது வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நியூட்ரிடர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதமாக தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நியூட்ரிஜினா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நியூட்ரிடர்ம் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ நியூட்ரிடர்ம்லேயே ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசர் வந்து இருக்குங்க நியூட்ரிடர்ம்லேயே. அதில் இது வந்து ஸ்பெஷலாக வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்டிக்கி ஃபீலிங்கே இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ரியாவும் ஸ்ரேயாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு சூப்பு. ரியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரசிச்சு வந்து குடிப்பாங்க. ஜஸ்ட்டு வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் பெப்பர் வந்து ரொம்ப லைட்டாக மைல்டாக தான் ஆட் பண்ணியிருந்தேன் ரியாவுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.